ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக மக்கள் நலவாழ்வு துறையிலிருந்து நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. டோட்டலாக 150க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி சேலரி வேரி ஆகுது. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த போஸ்டிங் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸு, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், டேட்டா மேனேஜர், ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், கிளீனர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், டென்டல் டெக்னீஷியன், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சானிட்டரி ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டு, இந்த மாதிரி 15 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 150க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கேவும் டோட்டலாக 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பயாலஜி அல்லது பாட்னி அண்டு ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் குரூப்பு அல்லது பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மாத சம்பளமே 17,500 தராங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் அண்டு மிட்வைஃப்ரி அல்லது பிஎஸ்சியில் நர்சிங் முடிச்சுட்டு இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மாத சம்பளம் 21,000 ரூபா தராங்க. ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்டிங்க்கு, அதாவது நகராட்சி ஹெல்த் நர்ஸ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 85 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் கோர்ஸான ஏஎன்எம் ஆக்சிலரி நர்சிங் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த் நர்ஸ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 17,500 வரைக்கும் மாத சம்பளம் தராங்க. இதுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்டிங்க்கு 21,000 வரைக்கும் மாத சம்பளமாக தராங்க. ஏஜ் லிமிட் 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா மேனேஜர் போஸ்டிங்க்கு பிஏ அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மாதம் 25,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. டேட்டா மேனேஜர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு மாதம் 20,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிளீனர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சானிட்டரி ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டு இந்த போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதுக்கு மாத சம்பளம் 11,000 வரைக்கும் தராங்க. இந்த போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8th குவாலிஃபிகேஷனில் 16,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. அதுக்கு நீங்கள் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டென்டல் டெக்னீஷியனுக்கு நீங்கள் டிப்ளமோவில் டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் போஸ்டிங்க்கு பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 23,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு டோட்டலாக 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 63,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இந்த எல்லா ஜாப்க்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பிச்சுக்கலாம். எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக 11 மந்த்துக்கு செலக்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் ஜாப்க்கு சேர்றப்ப சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அதை அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்டிருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே ஸ்பீட் போஸ்ட்லேயோ இல்லை டைரெக்டாகவோ போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து சில டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, பீரியாடிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதோட ஜெராக்ஸ் காப்பியும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. பின்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு இதோட ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கோவை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் உங்களுக்கு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிறதையும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.